ஸ்டார்ட் பண்ணு அண்ணா. தலைவா. எங்க ஹாய். எப்பா இங்க கொஞ்சம் பாருப்பா. எங்க என்னடா இத்தனை வருஷமா ஒன்னாவே இருந்தோம். எங்க ஆர்மில இருந்தோமா, செயின் எடுத்துட்டு ஜெயில இருந்தோம். பங்கு வேணும்னா பளிச்சுன்னு கேளுங்கடா. என்ன பங்கு? அது வர ஒன்றரை ஆளுக்கு 10 லட்ச ரூபா குத்தனா நாங்களும் லைஃப்ல செட்டில் ஆயிடுவோம்பா. மிச்சம் அது நீ வச்சுக்கப்பா. ஆல் ஆர் ஈக்குவல். ஏன்பா ஆளுக்கு 30 லட்சமா? இங்க இருக்கு பாரு, இங்க இருக்கு பாரு. இல்லப்பா, சேம் பிளட். உங்க தாத்தா மாதிரின்னு சொல்ல தாத்தா வராங்க. பத்தி பேச எனக்கு கெட்ட கோபம் வரும். சரி. என்னப்பா ஒயின் ஷாப்ல அப்பா பார்த்தா மாதிரி ஓடிட்ட? சார் சேட்டு மானஸ்தன் என்ன கூட பிடிச்சிட்டு போங்க, பொருளை எங்கேயே வச்சிருக்கோம் சார். ஏப்பா என்னப்பா? போலீஸ் போலீஸ் சேட்டை பிடிச்சாச்சு. சார் 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 உங்களுக்கு வேண்டியது அந்த மரகத நெக்லஸ் தானே சார்? அதானே அடிச்சது. மிச்சதெல்லாம் விட்டுருங்க. எல்லாம் திருடு நகையா தான் இருக்கும். சீஸ் பண்ண போட்டு எல்லாம் பின்னாடி ஏத்துங்க. இந்த ஆளை முன்னாடி ஏத்துங்க. 30 லட்சம்பா 3 செகண்ட்ல காணோம். சார் 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 கொடு பாப்பி. எல்லா நகையும் பொட்டில பூட்டி வச்சிட்டான். கவரிங் நகையா கொடுத்தான். ஒண்ணு கூட அறுவைக்காம எல்லாம் போட்டு. லிங்கா, அட விடுப்பா. இந்த நெக்லஸ் பண்ணா நம்ம வேற அடிச்சுக்கலாம். வேற என்ன? சேட்டு பொண்டாட்டி அழுகுதுப்பா. நாங்க அழுகுறது உங்க கண்ணுக்கு தெரியல, சேட்டு போட்டாட்டி அழுகுறது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியுது. இப்ப 39 வா வா நெக்லஸ் அடிச்சிட்டியா? அட நீ வேறப்பா. நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். நெக்லஸை பத்தி கேக்குறேன். சேட்டு உங்களை போலீஸ்ல போட்டு கொடுத்துறான்பா. நகைக்கு மேல ஒரு 50 ரூபா போட்டு குடுறான்னா அரை நாள் பேசுவான். நம்மள எவ்வளவு ஈஸியா போட்டு கொடுப்பான் பாத்தியா? போலீஸ் ஒரு குரூப் உங்களை தேடிட்டு இருக்கு. மாட்டீங்க உங்களை பிரிச்சு மேஞ்சுவானுங்க. ஊரை விட்டு எங்கன்னா ஓடி போயிடுங்க. ஊரை விட்டு பாருமா. டேய், ஏன்பா என்ன? ஆந்திரா ஓடி போயிடலாமா? சிலுக்குனூருக்கு அங்க எங்க மாமா வேலை செய்யறாரு. என்ன வேலை செய்யறாரு? அதான் சொன்னேனப்பா. மாமா வேலை செய்யறாரு, அது எங்களை கூட கூப்பிடுறேன். போலீஸ் கிட்ட எல்லாம் அடி வாங்க முடியாது. இந்த உடம்பு தாங்காது. வர்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. போடா டேய் படா. இல்லன்னு பாருப்பா. என்னடா ஆச்சு? நான் பைத்தியம் ஆயிட்டேன். எனக்கு எதுவும் தெரியாது. போலீஸ் புடிச்சா கூட என் மேல கேஸ் கிடையாது. நீ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேணாம். உன்னை பார்த்தாலே தெரியுது பைத்தியம் முடிச்ச குரங்குன்னு. மாமி என்ன இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வெளியூர்ல யாருமே தெரியாதே. உள்ளூர்ல மட்டும் யாரை தெரியும்? ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது. பிரெயினுக்குள்ள ட்ரெயினை விட்டாரு. பிரகாஷ். யா, நாங்களும் ரொம்ப யோசனை பண்ணோம். என்ன வருது? சோலையூர். சோலேர் வரதா முடிவு பண்ணிட்டோம். என்னப்பா? சிலுகுனூர் தான் கேன்சல் பண்ணிட்டோமே. அங்கதான் போய் ஆகணும். இப்ப மட்டும் உன் மனசுக்கு பிடிச்சிருச்சா? இல்லைன்னா பிடிச்சிருவாங்களே. பிடிச்சதுனால தானே வரோன்னு சொல்கிறோம். கேள்வி கேட்டு சாவடிக்காதம்மா. தயவு செஞ்சு ஊருக்கு கொண்டு போமா. ஓ, நீங்களும் வரீங்களா? ராஜாமா மந்திரிங்க எல்லாமே மூவ் பண்ண மாட்டோம். போதும் போதும் போதும். ஆமா, மிச்சம் 2 பேர் எங்க? அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த சேட்டை மாட்டி விட்டதே நான் தான். சேட்டு செஞ்ச தப்புக்கு அவன் மாட்டிக்கிட்டான். நீங்க செஞ்ச தப்புக்கு இனிமே மாட்ட போறீங்க. எதுக்குமா எங்க மேல உனக்கு இவ்வளவு வெறி? வெரி இல்ல மேன், பிளான். சோலையூருக்கு ராஜாவோட வாரிசை கூட்டிட்டு போறதுக்கு நான் போட்ட பிளான். ஐயா, இது பொம்பளையே இல்லப்பா. நம்ம வேற ஒரு பிரகாஷ், உனக்கு தெரியாதா? எது? நான் பொம்பளைங்கிறது. ஏய், நான் மேல கை வைக்கிறேன். வெல் அட்டாக் பண்ணலாம் நினைக்காத. அது ஹை வோல்டேஜ். அப்புறம் புஷ்னு ஆயிடுவேன். நோட்டஸ் 2 ஃபீட் கேப். கேப்பே இல்லாம கபோர்ட்ல இருக்கும்போது அது சிச்சுவேஷன். நீ வந்து மாட்டிக்கிட்ட. ஏதோ சிச்சுவேஷன் தான். நீங்களும் வந்து மாட்டிக்கிட்டீங்க. எப்படி? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கேன். ஒரு ½ அன் ஹவர்ல வந்துருவாங்க. ஐயோ, பெண்ட் எடுத்துருவாங்கப்பா. தாங்காதுப்பா. அப்ப மரியாதையா சோலையூருக்கு வரியா? தயவு செஞ்சு ஒத்துக்குப்பா. சரின்னு சொல்லுப்பா. சரி. இது கொஞ்சம் ஓவரா தெரியல? சரி. நீ வேணா வேணா கூட ஜனங்க விட மாட்டாங்க போல. இல்ல ஊரே சேர்ந்து மரியாதை கொடுக்குதே, அதை சொல்ல. வணக்கம் ஐயா. வாங்க. வணக்கம். என்னப்பா அந்த ஊர்ல நமக்கு
பூவெல்லாம் தூவி மரியாதை கொடுக்குறாங்க. ஏய் நமக்கு இல்லடா லீடுக்கு ஊர்ல இருக்கிற மொத்த ஆயங்களும் வந்து நிக்குது. தாத்தா செம ஜல்சா பார்ட்டி போல. ஆமா, இருந்த சொத்தெல்லாம் ஊருக்கெல்லாம் அரிச்சு போட்டு நம்மள நடு ரோட்டை நடக்க வச்சுட்டா. சும்மா வாப்பா நீ. ஆனா எங்க நடந்தாலும் ஸ்டைலா தான் இந்தா, நடக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஏத்து. வணக்கம். வணக்கம். ஐயோ ஐயோ ஐயோ. நீங்க இங்க வந்ததுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இவரு எங்க ஊர் தான் எம்பி. லாஸ்ட் எலெக்ஷன்ல நிறைய ஓட்ல ஜெயிச்சிருக்காரு. ஆனா உன் ஓட்டு தான் எனக்கு விழல. இந்த போட்டோ போலீஸ் பிடிச்சா காட்டலாம். ராஜா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன். போயிட்டு. நமஸ்காரம். வரேங்க. செக். ஐயா வணக்கம். வணக்கம். நான் ஒரு புலவன். ஓ. மன்னர்களை பாடி பரிசு பெறுவது எமது குலத்தொழில். இன்று உங்களை புகழ்ந்து பாட வேண்டும். என்னவா? பல ஜெனரேஷனா பாட்டு பாடி பிச்சை எடுத்துட்டு இருக்காராமா. பிச்சை என்பது கேட்டு பெறுவது, அதில் தப்பில்லை. திருடுவதுதான் தப்பு என்பது என் முன்னோர் வழி. எப்படி நம்ம மேட்ரு அவனுக்கு தெரியும்? அதான் புரியலையா? நீங்க பாடுங்க. பாடினா காசு கொடுக்கணும் இருக்கா? அவர் கேட்க மாட்டார். என்ன கொடுப்பான், எவை கொடுப்பான் என்று இவன் என்னும் முன்னே பொன் கொடுப்பான், பொருள் கொடுப்பான். போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான். இவையும் குறைவென்றால் எங்கள் மன்னன் தன்னை கொடுப்பான், தன் உயிரும் தான் கொடுப்பான். அவனை தயாநிதி. அப்படியே கொஞ்சம் தூக்கி போட்டு மிதிய. புலவன். கிழவன். கொதண்டோ, என் தங்க பிரேஸ்லெட் கார்ல பறந்துட்டேன். அது கொண்டா. ஐயா இன்னொரு பாட்டு புகழ்ந்து பாடவா? வாடா. இந்த ஒரு பாட்டு பாடுறா. பாடுங்க. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. எல்லோருக்கும் உண்டு கருவண்டு, உனக்கு உண்டா? உண்டு. இத தெரியுது. கொதண்டோ, அந்த பிரேஸ்லெட்டோட ஒரு ரேடோ வாட்ச் வச்சிருக்கேன். அது கொண்டா. ஐயா இன்னொரு சின்ன பாட்டு கோதண்டம் வாங்க. ஏகா இன்னும் ப்ரோக்ராம் முடியலையா? லாஸ்ட் சாங் பாடவா? நல்ல அழகு. யாரு? நீயா? நீ இல்ல, நீ அழகு. நீ நடந்தால் நடை அழகு. ஆஹா, நீ சிரித்தால் சிரிப்பழகு. நீ பேசும் தமிழ் அழகு. நீ ஒருவன் தான் அழகு. நீ ஒருவன் தான் அழகு. நீ ஒருவன் தான் அழகு. கொதண்டோ, அண்ணே, இந்த பிரேஸ்லெட் வாட்சோட 1000 நோட்டு கட்டு இருக்கு. அது ஏமா அது 1 லட்சம் ரூபாப்பா? இருக்கட்டும். அது கொண்டு வந்து கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடு. ஐயா இருந்து தங்கள் கரங்களால் கொடுத்தால் நன்றாக இருக்கும். இல்ல, அவர் வரமாட்டாரு. வண்டிக்கு தானே சென்று இருக்கிறார். இல்ல, கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. அப்போது தாங்கள் தருவதாக சொன்னது புலவரே, நான் தான். நீங்க என்ன புகழ்ந்து பாடும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இருக்கணும். நான் உங்களுக்கு வாட்ச், பிரேஸ்லெட், பணம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஆமா, சந்தோஷத்துக்கு சந்தோஷம் சரியா போச்சு. ஐயா இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஏயா, நீ கண்ணதாசன், வாலி, வைரமுத்து எழுதின பாட்டெல்லாம் நீ எழுதின பாட்டா புகழ்ந்து பாடினதுக்கு நான் பணம் கொடுக்கணுமா? போடா. ஐயா தாத்தா சந்தேகமே வேண்டாம். இவர்தான் நம்ம ராஜாவோட பேரு. பர்த் சர்டிபிகேட்ல இருந்து டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் எல்லா ப்ரூஃபும் இருக்கு. எந்த ப்ரூஃபும் வேண்டாமா? அவர் முகமே சொல்லுது அந்த ராஜாவோட வாரசன்னு. அதே சிரிப்பு. வாப்பா தம்பி, உன் கையால் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு அந்த கோவில் திறக்கணும். ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாமா? ஒன்றும் அவசரம் இல்லை தாத்தா. நாங்களே கொஞ்ச நாள் இங்கே தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். எத்தனை வருஷமானாலும் தங்கலாம். இது உங்க இடம். எது நம்ம இடமா? எத்தனை ஏக்கரை தாத்தா தேரும்? ரொம்ப தேங்க்ஸ். தம்பி, உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். உள்ளே போகலாமா? தனியால வேண்டாம், என்ன இருந்தாலும் இங்கே பேசிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். கூப்பிட்றாருல எதனா பீரோ கீரோ காட்டுவார். ஏதாவது தேர்தல் போ 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 போயிட்டு சிக்னல் கொடுப்பா. இவ்வளோ பெரிய ஊட்ட வச்சுக்கின்னு என்னத்துக்கு நீ டிவியில் வேலை செய்கிற? இதை சிந்து பைரவி சீரியல் விட்டாலே செம்ம துட்டு பார்க்கலாமே. கிராமத்துல இருந்துகிட்டு என்ன பண்றது? சிட்டில இருந்தா தானே 4 பேர் சைட் அடிக்க முடியும். சைட் அடிப்பீங்களா? டேய், அது கேட்டா குரங்கு மாதிரி தாவி வர. அங்கங்கே பொண்ணுங்க சரக்கு அடிக்கிறாளுங்க. பாவம் பாப்பா சைட்டு தானே அடிக்குது. அந்த அணை கோவிலில் இருக்கிற லிங்கம் சாதாரண லிங்கம் தான் இந்த ஊருக்கு தெரியும். என் பேத்திக்கு கூட தெரியாத ஒரு விஷயத்தை முதலாக உங்களுக்கு சொல்கிறேன். அது மரகத லிங்கம். ரொம்ப உசந்த கல்லில் செஞ்சது. அந்த கோவில் திறந்ததுக்கப்புறம் நல்லா பாதுகாப்பு போட்டு நீங்கள் தான் இந்த உண்மையை ஊருக்கு தெரிய வைக்கணும். சரி, இது பெரிய மேட்ரியா? இந்த புடி சார். ரொம்ப நன்றி சார். என்னை ஒரு பெரிய இக்கட்லேருந்து காப்பாற்றிட்டீங்க. உனக்கு இது பெருசு, எனக்கு அது பெருசு. அங்கே பார்த்தியா, அடுத்த வாரம் கேன்சர் அவேர்னஸ் என்ற பேரில் இந்த மாதிரி பெரிய பெரிய பலூனை பறக்க விட போகிறேன். ஜனங்க எல்லாரும் வாயை திறந்து மேலே பார்க்கும்போது இதை நம்ம வேலையை முடிச்சிடுவோம். புரியுதா? புரியுது சார். கண்டிப்பாக நடக்கும் சார். தேங்க்யூ.
என்னது மரகதம் பதிச்ச லிங்கமா? யா மரகத நெக்லஸ்க்கே 1.5 கோடினா மரகத லிங்கத்துக்கு ஒரு 15 சி வருமா? 15C 21C எல்லாம் மந்தவெளி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வரும். பன்னாட சாணி மிதிக்குது நிப்பாட்றா. சட 15 கோடியா? 30 கோடிக்கு மேல வரும்டா. யா காசு பணம் துட்டு மணி மணி. ஆனா பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்ணுவேப்பா. ஏண்டா 10 மணிக்கு ஒயின் ஷாப் தர வரைக்கும் வெயிட் பண்ற, பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா? ஏன்பா கோவில திறந்தா தானே மணி. எதுக்கு வெயிட் பண்ணணும்? இன்னைக்கு அடிக்கிறோம், இப்பவே அடிக்கிறோம். அடிச்சுட்டு ஊரை விட்டுட்டு ஓடிட்டே இருப்போம். கரெக்ட். ஐடியாவும் அப்பளமும் ஒன்று. ஆற விட்டோம் நம்புறோம். இப்பவே பரகாஸ். ஹலோ, என்னது திருட இப்ப பிளான் போடுறீங்க? அது அந்த வளராதே, சரியா ஒட்டு கேட்கல. அது லிங்கா கிட்ட உங்க ஹைட்டு வெயிட்டு பிரைட்டு அதை பத்தி சொல்லிட்டு இருந்தோம். ஐயா நம்பிட்டோம். ஏன்பா நம்ப மாட்டாங்களா? அவங்க நம்புற மாதிரி சொல்லு. அது நீங்க சிட்டில சைட் அடிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அது யாரா இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் யாருன்னு அவருக்கு தெரியாதா? ஏய் சொல்லிட்டு வைமா. அதுக்கெல்லாம் டைம் இல்லம்மா, தோணும் போது வெப்போம். கேட்டீனியாப்பா? சிப்பான பானா மாட்டிக்கிச்சு, நீ டீல போடு, நான் தூங்க போறேன். எனக்கு தூக்கம் வரல. அப்படி காத்தாட ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ, ராத்திரியில தான் ஊரை சுத்தி பாப்பீங்களா? ராத்திரில வேலை செய்யறதா இப்ப ஃபேஷன். டேல டூ மச் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். யா இட்ஸ் லைக் ஏ ரஹ்மான் ஸ்டைல். ஆனா ஒண்ணு, ரெண்டா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. கோயில் பக்கத்துலயோ டேம் பக்கத்துலயோ போயிடாதீங்க. பேய் பிசாசு நடமாடுதுன்னு சொல்றாங்க. செருப்பால அடிப்பேன், தொடப்பக்கட்டால அடிப்பேன். அப்படி சொன்னா பேபி சாச்சில ஓடி போடும். எங்க அப்பா சொன்னாங்க டூ மச் ஆஃப் டாக்கிங். யா பரகாஸ். எஸ். ஊரை விட்டு ஊர் வந்து ஒதுக்குபூர்வமாக கோவிலை கட்டி அதுக்குள்ளே மரகதலிங்கத்தை வச்சதுக்கு உங்கள் தாத்தா மெட்ராஸ்லேயே வச்சிருந்தாருன்னா ஈஸியாக திருடிக்கலாம். ஏன்டா எப்போ பார்த்தாலும் குறி சொல்கிற பொம்பளைக்கு மாதிரி இந்த மஞ்சள் பைய கையில் வச்சுன்னு சுற்றிட்டு இருக்க? பரிகார பைப்பா கூட வச்சிருந்தா காத்து இருப்பலாம். அண்டவே என்ன போய் சொல்ற? நீ தான் கூடவே வரீங்க. உன் ரூட்டு தனி ரூட்டாக இருக்குதே. எப்போவுமே மரம் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்து சொல்லுப்பா. ஏன் வெட்டி வாசகால் ஜன்னல் செய்ய போறியா? சீக்கிரம் ஏறி வாங்க, சீக்கிரம் ஏறி வாங்க. இருப்பா, நீ வேற கண்டக்டர் மாதிரி அதட்டுற. யார்ப்பா அது கோயில் எகிரி குதிக்கிறாங்க? டேய் சீக்கிரம் வா. இருப்போம், மஞ்சள் போய் மாட்டேங்குச்சு. வா. ஏன்பா இவ்வளோ பழசா இருக்குதே, நமக்கு முன்னாடி எவனா வந்து அடிச்சுட்டு போயிருந்தானா? ஏன்டா அப்படி அவசரமா பேசுற? கஷ்டப்பட்டு சோறுலாம் ஏறி வச்சிருக்கோம், நமக்கு தான் கிடைக்கும். ஒரு கல் கொண்டு வா. கல்லு கல்லு. இதோ அடி அடி அடி. பாக்கா உடைக்கிற பூட்டுடா, ஓங்கேட்ரா. சக்சஸ். நம்மள மாதிரி திருட்டு பசங்க வருவாங்க தெரிஞ்சு கடவுள் உள்தாப்பால் போட்டுக்கினாரோ. எப்பா செருப்பை கழட்டிட்டு தள்ளுவோம்ப்பா. என்னப்பா ஸ்பைடர் மணிங்க தான் கொடுத்துனுங்கிறானா? இவ்வளோ வளைங்க இருக்குது. இது 70 வருஷம் மூடி வச்ச கோயில் மாதிரி இல்லையா? 700 வருஷம் மூடி வச்ச மாதிரி இருக்கு. எப்பா லிங்கா, இதை பார்த்தா மரகத லிங்கம் மாதிரி இல்லையே. பின்ன ஆபிரகாம் லிங்கம் மாதிரி இருக்கா? டேய் கிணத்துல இருந்து தண்ணி கொண்டா. சரிப்பா, நீ ஆபீசருக்கு ஃபோன் பண்ண, நான் போய் ஊரை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ கூட்டிட்டு வரதுக்குள்ள அவனுக்கு ஓடிடுவானுங்க. இப்போ என்ன பண்றது? பாபா ஏதாவது பண்ணுப்பா, பண்ணுப்பா. எப்படிப்பா ஒரே பார்வையில் பாம்பை பயந்து ஓட வச்சுட்ட? அவ்வளோ தைரியமான ஆளா நீ? ஓ கால் வாங்கிச்சா? ஏன்பா வெறும் கால தையல் மிஷின் மெரிச்சது போதும், நிறுத்துப்பாத. வேற வழி இல்லை. ஐயோ அலாரம் சந்திக்குது. பாப்பா பாப்பா வாப்பா வா 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 வா. தள்ளிடுச்சிக்கிட்டே முடிஞ்சு வாப்பா. எவன்டா அபாய சங்கு ஊதுந்து? ஏய் இந்த பக்கம் தப்பிச்சு வரலாம் பாரு. அந்த பக்கம் பாரு. ஏய் இந்த பக்கம் பாரு. பாரு. நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? ஆமாங்க, நாங்க 2 பேரும் தான் பார்த்தோம். எல்லாரும் கோயிலை சுத்தி வளைங்க, சுத்தி வளைங்க. ஏன்பா கருவாடை பார்த்த காக்கா கூட்ட மாதிரி சுத்து போட்டானுங்க. எந்த பக்கமும் தப்பிக்க முடியாதுப்பா. மாட்டில் தோலை உரிச்சிருவானுங்க. ஏண்டா தோலை உருகி நம்மள அவிச்ச முட்டையா கடிச்சிடாதரா. மூளைக்கு மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அண்ணன். ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகும், வெயிட் பண்ணு. கொஞ்சம் வழி விடுங்க, வழி விடுங்க. யார் பார்த்தது? நாங்க தான் பார்த்தோம். குதிச்சது யாருன்னு தெரியுமா? ஊர்ல இருந்து வந்திருக்காரு ராஜாவோட வாரிசு. அவரும் அவர் கூட வந்த 2 கூஜாவும். அறிவு கட்டவனே, அவர் பத்தி என்ன நினைச்ச? ராஜ பரம்பரை, இந்த கோவில் கட்ட ராஜாவோட வாரிசுடா. ஐயா அதுக்கு ஏன் கோபப்படுறீங்க? கோயிலை திறந்தா உண்மை தெரிய போகுது, திறந்து பார்ப்போமே. ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா கோயில் கதவு திறந்துடலாங்க ஐயா.
எந்த ராஜாவோட வாரிசு வச்சு இந்த கோயிலை திறக்கணும்னு நினச்சானோ அவர் மேலேயே சந்தேகம் வந்ததுக்கப்புறம் இன்னும் என்னடா பார்க்கறது தொலைடாக்குவேன். போங்கடா, ஊரே சேர்ந்து கதவு திறங்கடா. எல்லாரும் வாங்கடா, வாங்க எல்லாம் வாங்க. தள்ளுங்க, தள்ளுங்க, தள்ளுங்க. జటాటవిక్కలజ్వల ప్రవాహ భావితస్థలే కలేవలం యలంబితాంబుజంగ తుంగమాలిక టమట్టమట్టమట్టమన్నినాదవత్తమర్వయం చకార చండ తాండవం తనోతున శివా శివం. జటాటవిక్కలజ్వల ప్రవాహ భావితస్థలే గలేవలంబ్యలంబితాంబుజంగ తుంగమాలిక టమట్టమట్టమట్టమన్నినాదవత్తమర్వయం చకార చండ తాండవం తనోతున శివ శివం. జటాకటాహ సంభ్రమభ్రమన్నిలింపనిర్చరి విలోలవీచి వల్లరీ విరాజమానమూఢవి ధగద్ధగద్ధగజ్వలల్లలాట పాట పావకే కిశోర చంద్రశేఖరే రతి ప్రతిక్షణం మమ. எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க. என் ஜென்ம ஜென்மத்துக்கு நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு கிடைச்ச பாக்கியத்தை விட இந்த ஊருக்கு தான் நிறைய புண்ணியம் கிடைச்சிருக்கு தம்பி. யாரோ சொன்னாங்களே இவர் தப்பு செஞ்சாருன்னு, நாம தான் தப்பு செஞ்சிட்டோம். சிவன் கோயிலை பௌர்ணமனுக்கு திறக்கலாம்னு சொன்னோமே, அதுதான் நாம் செஞ்ச தப்பு. இன்னைக்கு என்ன நாளப்பா? இன்னைக்கு சிவராத்திரிங்க ஐயா. சிவனுக்கு விசேஷமான நாள் சிவராத்திரி தானப்பா. அதுதான் இன்னைக்கு திறந்திருக்கார். நீங்கள் சொல்கிற மாதிரியா இருந்தாலும் கோயிலை திறக்கணும்னு செவரி ஏரியா குதிக்கணும் சொல்லியிருந்தா நாமளே கதவை திறந்து பூஜையை பெருசாக பண்ணியிருக்கலாமே. ஊரே சேர்ந்து மூடின கோயிலை ஊரே சேர்ந்து திறக்கணும்னு தான் இப்படி பண்ணியிருக்கார். உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம், இல்லை சிலர் சொல்லாமலே போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் இவருக்கு நல்லா தெரியும் அவங்க தாத்தா ராஜா லிங்கேஸ்வரன் பற்றி. இவர் போல தான் அவரும் வந்தார், எங்கிருந்தோ வந்தார் நம்ம ஊருக்கு.